ஒரு மனைவியுடைய மரியாதை எந்த சூழ்நிலையிலும் அவருடைய கணவனாலோ மற்றவராலோ கிடக்கூடாது. இதுக்கிடையில ரவிமோகன் யோகி பாபுவை கதாநாயகனா வைத்து ஒரு படமும் தயாரித்து கொண்டிருக்கிறார். கல்யாணம் ஆகவில்லைன்னு சொல்லலாம், கல்யாணம் ஆகாம எப்படி குழந்தை பிறந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளை அவருக்கு பிறந்து இல்லைன்னா சொல்ற அர்த்தம். அப்படி நிச்சயமா சொல்லிடுவோம். நீங்க தான் மனைவின்னு சொல்றாரு, அவர் சந்தோஷத்துக்காக இன்னொருத்தரோட இருக்காருன்னா தப்பு இல்லை அப்படின்ட்டு. இப்போ இந்த விஷயத்துல கெனிஷாவோட அவர் லிங்க் ஒரு வாழ்க்கை நடத்தினா சட்டப்படி தவறு. ரவிமோகன் இப்போ சென்னையில இருந்தா டார்ச்சரா இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல் இல்லை அப்படின்ட்டு அவர் கோவாக்கு போயிட்டார். அதனால அது திருமணமாகவில்லைங்கிறது போய் அப்போ 2 பசங்க யாருக்கு பிறந்தாங்க? ரவிமோகனும் பசங்க இருக்குல்ல, திருமணமாகாம எப்படி குழந்தை பிறந்துச்சு? என்னுடைய இது என்னன்னா, 2 பசங்க இருக்காங்க, நிச்சயமா மனைவியை விவரத்து செய்யாது, உங்க இஷ்டப்படி நீங்க வாழ்ந்து போங்க அப்படிங்கிறத எனக்கு. ஆனா இப்போ நான் வந்து சந்தோஷத்துக்காக ஒரு நடிகையோட லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்றேன், அது அவங்க விரும்பி வாழ்றேன், எப்போ வேணாலும் பிரேக்கப் ஆகலாம் சொல்லி. அப்போ அந்த நீதிபதி என்ன சொல்லுவாரு, ஆமா அதில் உரிமை. அதுமாதிரி ரவிமோகன் வீட்லையும் வேணாம்ப்பா அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில் ரவிமோகன் தான் ஒரு பிளேடு எடுத்தோ கத்தி எடுத்தோ கையை எடுத்துக்கிட்டார். அது தற்கொலை முயன்றார். பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ நிகழ்ச்சியில நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர், மூத்த நடிகர், பிரபல யூடியூபர், சினிமா விமர்சகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வாங்க பேசுவோம். சார் வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். கெனிஷா ரவிமோகன் இஷ்யூ பல மாதத்துக்கு முன்னாடி வெடிச்சதுங்க சார். அப்படியே கொஞ்சம் சால்வ் ஆயிடுச்சு. இப்ப திரும்பவும் வந்து ஒரு பூதாகரமா வெடிச்சிருக்கு. இது கோவால போய் ஏதோ நிலம் வாங்கியிருக்காங்க, அந்த ஒரு இஷ்யூ பயங்கரமா பேசிட்டு இருக்காங்களா சார்? என்ன சார் நடந்திருக்கு? இல்ல, அது இன்னும் அந்த பிரச்சனை தேரல. ஏன்னா ஆர்த்தி ரவிமோகனுடைய மனைவி விவாகரத்து கேஸ் போட்டிருக்காங்க. விவாகரத்து கேஸ் கோர்ட்ல இருக்கு, இன்னும் தீர்ப்பு ஆகவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கெனிஷா என்கிற பாப்படையோட ரவிமோகன் தொடர்பில் இருந்தார். அவர் ஹீலர். நான் ரொம்ப ட்ரெஸ்டில் அது ரொம்ப சோதனைகள் இருக்கும்போது, வேதனைகள் இருக்கும்போது என்னை வந்து ஹீல் பண்ணது அப்படின்னு தான் ஆரம்பித்தார். அப்புறம் 2 பேரும் கல்யாணத்துலாம் ஜோடியாக போக ஆரம்பித்தாங்க. இப்போ ஓப்பனாகவே கெனிஷாவை லைஃப் பார்ட்னராக ஏற்றுக்கிறதுங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு ரவிமோகன். ரவிமோகன் இப்போ சென்னையில் இருந்தால் டார்ச்சராக இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல் இல்லை அப்படின்ட்டு அவர் கோவாவுக்கு போயிட்டார். கோவாவில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கியிருக்காரு. இந்த அடுக்குமாடி குடியிருப்புல கெனிஷாவோட ரவிமோகன் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஷூட்டிங்னா இங்கே சென்னைக்கு வந்துட்டு போகிறாரு. இதுக்கிடையில் ரவிமோகன் யோகி பாபுவை கதாநாயகனாக வைத்து ஒரு படமும் தயாரித்து கொண்டிருக்கிறார். சரிங்க சார், நிலம் வாங்கியிருக்காரு, ஓகேங்க சார். ஆனால் வந்து ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காருங்களே சார், எனக்கு வயசு 42 ஆகுது, நான் திருமணம் ஆகவில்லை. அது என்னதுங்க சார்? எதில்? அந்த பத்திரத்தில், அந்த டாக்குமெண்ட்ல இருக்கும்போது அன்மேரின்னு போட்டிருக்காருங்களா சார்? அது இல்லை, அது தப்பான தகவல். அது தப்பான தகவல்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செல்லாது. திருமணமாகவில்லைன்னு ரெஜிஸ்ட்ரேஷனில் சொன்னால் அது வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ண முடியாது. அதனால் அது திருமணமாகவில்லைங்கிறது போய் அப்போ 2 பசங்க யாருக்கு பிறந்தாங்க? ரவிமோகனும் பசங்க இருக்குல்ல, திருமணமாகாமல் எப்படி குழந்தை பிறந்துச்சு? அப்போ ஏன் சார் அப்படி போட்டிருக்காங்க? அது உண்மைங்களா இல்லை அது ஒரு வதந்திங்களா? இல்லை, அது எனக்கு சரியாக தெரியல. அப்படி ரிஜிஸ்ட்ரேஷனில் பண்ணியிருக்க முடியாது, அது சும்மா உருட்டுறாங்க.
ரவிமோகன் பேரில் உள்ள கோவத்தில் இந்த மாதிரி செய்திகளை பரப்புகிறாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அப்படி போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா 2 பசங்க இருக்காங்க இல்லையா? எப்படி கல்யாணம் ஆகலைன்னு சொல்லலாம், கல்யாணம் ஆகாமல் எப்படி குழந்தை பிறந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளே அவருக்கு பிறந்தது இல்லைன்னா சொல்கிற அர்த்தம். அப்படி நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டாங்க. சரிங்க சார். 2 பசங்க இருக்காங்க. மனைவி இன்னும் டைவர்ஸ் ஆகல. நான் அப்படி இருக்கும்போது கெனிஷா ஃப்ரெண்டாவே இருந்தாலும் கூட்டிட்டு போய் இடத்த வாங்கி கொடுக்குறது, இது ஒரு இஷ்யூ ஆகும் அவருக்கு தெரியாதுங்களா? இப்ப தேவைங்களா இப்போ? கெனிஷாவுக்கு ஒரு இடம் வாங்கி கொடுக்குறது தப்பே இல்லை. சரி. அந்த ஆள் சொந்தமாக சம்பாதிக்கிறான், வாங்கியிருக்கான். கெனிஷாவுக்கும் கொஞ்சம் வசதி இருக்குது, அவங்களும் அவங்க சொந்த பணத்தில் வாங்கியிருக்கலாம். அவர் லிவிங் டுகெதரில் இருக்கிறார். யார்? கெனிஷாவோட. அந்த லிவிங் டுகெதரும் சட்டப்படி தவறு அல்ல. நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். உச்சநீதிமன்ற தீர்ப்பே வந்திருக்கு. அதாவது ஒரு நடிகர், அவர் இப்போ துணை முதல்வராக இருக்கார் ஆந்திராவில். அவருடைய 2வது மனைவி, முதல் மனைவி விவாகரத்து பண்ணிட்டார். 2வது மனைவி கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி என்னுடைய கணவர் ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்காரு, லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் விசாரணைக்கு வரும்போது எல்லாம் விசாரித்து முடிச்சோடனே தீர்ப்பில் நீதிபதி என்ன சொன்னார்னா, அந்த நடிகர் என்னுடைய மனைவி என்று புகார் சொல்லப்பட்ட கோர்ட்டுக்கு வந்தவர் தான் சொல்கிறார். நான் மனைவியை விவாகரத்து செய்யவில்லை, விவாகரத்து செய்ய மாட்டேன், என்னுடைய மனைவி அவர் தான். ஆனால் இப்போ நான் சந்தோஷத்துக்காக ஒரு நடிகையோட லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்கிறேன், அது அவங்க விரும்பி வாழ்கிறேன், எப்போ வேணாலும் பிரேக்கப் ஆகலான்னு சொல்கிறார். அப்போ அந்த நீதிபதி என்ன சொல்கிறார்? ஆமாம், அதில் உரிமை இருக்குது. அதாவது என்னுடைய கணவன் என்னை நிராகரித்து விட்டு இன்னொருத்தியோட ஓடி போயிட்டான்னா கோர்ட்டுக்கு வரலாம், அதான் வருது. நீங்கள் தான் மனைவின்னு சொல்கிறாரு, அவர் சந்தோஷத்துக்காக இன்னொருத்தரோட இருக்காருன்னா தப்பு இல்லை அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயத்தில் கெனிஷாவோட ஒரு லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தினா சட்டப்படி தவறு இல்லை. சரி, இதுக்கெல்லாம் ஆர்த்தி ஒரு பதிவு போட்டிருக்காங்களே சார், ஒரு பதில் மாதிரி கொடுத்துருக்காங்களே, அது என்னங்க சார்? அதாவது என்னை பற்றி புரிஞ்சுக்கணும், நான் எவ்வளவு சோதனையில் வேதனையில் இருப்பேன், அவர் என்னை டார்ச்சர் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் தான் இதுக்கு தீர்ப்பு சொல்லணும், ஜனங்களே பார்த்துங்க, நான் எப்படி காதல் என்ன பண்ணார், நானும் அவரை காதல் பண்ணேன், பள்ளியிலேருந்து கல்லூரி வரைக்கும் போனேன். ஆனால் என்னுடைய வீட்டில் ஆர்த்தி சொல்கிறாங்க, என்னுடைய வீட்டில் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் ரவிமோகனை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கலை, அதுமாரி ரவிமோகன் வீட்லேயும் வேணாம்ப்பா அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில் ரவிமோகன் தான் பிளேடு எடுத்தோ கத்தி எடுத்தோ கையை எடுத்துக்கிட்டார், அடுத்து தற்கொலைக்கு முயன்றார். நான் ஆர்த்தியை தான் கல்யாணம் பண்ணிங்க, ஆர்த்தியை தவிர வேறு ஒருத்தி கல்யாணம் பண்ண மாட்டேன், கல்யாணம் பண்ண செத்துருவேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ரவிமோகனுடைய அப்பா எடிட்டர் மோகன் ஆர்த்தி அம்மாட்டையும் அப்பாட்டையும் பேசி என் பையன் இப்படி சொல்கிறான், சரி கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொன்னோடனே ஆர்த்தியும் அதுக்கு ஒப்புதல் அளிச்சதுனால தான் இந்த கல்யாணம் ஆச்சு. ஸோ இவ்வளவு டார்ச்சர் நிர்பந்தம் கொடுத்துருக்காரு ரவிமோகன். அதுக்கப்புறம் ஏன் இந்த மனமுறிவுங்கிறத நம்முடைய கேள்வி. 2 பசங்க இருக்காங்க, எதுக்கு இந்த மனமுறிவுன்னு தான் கேள்வி. அவர் விவாகரத்து பண்ணுறதுல உறுதியாக இருக்கார் ரவிமோகன். எந்த அளவுக்கு போய் முடியுங்கிறது நமக்கு இன்னும் தெரியாமல் தான் இருக்குது. ஆனால் என்னுடைய இது என்னென்னா, 2 பசங்க இருக்காங்க, நிச்சயமாக மனைவியை விவாகரத்து செய்யாதீங்க, உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வாழ்ந்து போங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. சார், இப்போ இந்த இஷ்யூ வந்த பிறகு சில பேர் கமெண்ட்ல போட ஆரம்பிச்சிங்க, ஏன்னா அவர் எதுக்கு கெனிஷா கோவா கூட்டின்னு போயிருக்காருன்னா அந்த இடத்த வாங்கி 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டு அந்த வீட்டில் வாழ போறாங்க, அதுக்காக தானே சில விஷயங்கள்லாம் வருதுங்களே சார், அது உண்மையா? எங்க ஒருத்திக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, அப்புறம் இவர் அங்கே வாழ போகாமல் இல்லை, மேரேஜ் பண்றதுக்காக தான் அந்த பில்டிங் வாங்கியிருக்காரு. மேரேஜ் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டேன், சேர்ந்து வாழ்றதுக்கு சட்டப்படி சொல்லணும்ல. கல்யாணம் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? ஒரு மனைவி இருக்கும்போது விவாகரத்தாம கல்யாணம் பண்ண முடியாது. லிவிங் டுகெதர், கெனிஷாவோட ஒரு வாழ்றாரு, சந்தோஷமா இருக்காரு, அது அவருடைய உரிமை. ஆனா பசங்க லைஃப்னு யோசிக்கணும் சார், அது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏங்க பசங்க தான், மனைவி தான், அவருடைய சந்தோஷம் தான் அப்படின்னு கோர்ட்டு சொல்லுதுங்க. நான் என்ன செய்ய முடியும்? விவாகரத்து ஆன பிறகு தான் அதை பார்க்க முடியும். ஆனால் ஆர்த்தி ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டே அந்த பதிவை போட்டிருக்காங்க, நானும் பார்த்தேன். ஆர்த்தி பதிலில் விஜயையும் சங்கீதாவையும் இழுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி 1 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய கணவருக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துச்சு, அப்போ ஊடகங்கள் பெருசாக இதை பண்ணலை, ஏன் மேலே நிறைய ஊடகங்கள் எதிர்மறை விமர்சனங்கள் வச்சன. ஆனால் அப்போது ஒரு மனிதருடைய அரசியல் வாழ்க்கை, மார்க்கெட்டு இதை பொறுத்து தானே இருக்குது, அப்படி பண்ணாதீங்க, ஒரு சாதாரண மனைவிக்கும் அந்த உரிமை உண்டு, நான் எவ்வளவு வலிகளையும் சோதனைகளையும் தாங்கிட்டு இருப்பேன், ஒரு மனைவியுடைய மரியாதை எந்த சூழ்நிலையிலும் அவருடைய கணவனாலோ மற்றவராலோ
கிடக்கூடாது. அது தெரிஞ்சு பார்த்துங்க. நான் எவ்வளவு சோதனைகள், வேதனைகள் இருக்குன்னு புரிஞ்சுங்கன்னு ரொம்ப மனமுருகி சொல்லியிருக்காங்க ஆர்த்தி. இத வந்து ரவிமோகன் கவனத்தில் கொள்ள வேண்டும்ங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. ஐயா ஆர்த்தி வந்து மனதுருகி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நீங்க சொன்னீங்க. இதே மாரி தாமரை அவர்களும் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. பல பிரஸ் மீட்டும் குடுத்துருக்காங்க. என்னன்னா வந்து என்னோட தம்பி வந்து என்ன ஏமாத்திட்டான். எனக்கு வந்து நகை போயிடுச்சு அப்படி கதறி கதறி வீடியோலாம் குடுத்துருக்காங்களே. அது என்னதுங்கய்யா? ஸ்வேதான்னு ஒரு நடிகை. அது ஆதிங்கன்னு ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆதி வந்து அந்த டிவி சீரியல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர். சின்ன மருமகள். சரி. ஆமா. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருடைய சிபாரிசுனால ஒருவேளை தாமரைச்செல்விக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். ஆனா தாமரைச்செல்வி யோக்கியமானவர் அல்ல. 3 புருஷனை மாத்தினவர். 3 புருஷன் ஒருத்தன் குழந்தையோட போயிட்டான். இன்னொருத்தனுக்கு பிறந்த குழந்தையும் தாமரைச்செல்வி தான் இருக்கு. அது தெருக்கூத்து கலைஞர். அதை ஒன்றும் பெருசாக அதை நினச்சிக்கல. குடும்பத்துலேயும் தாமரைச்செல்வி யாரும் ஏற்றுக்கல. இப்போ இந்த விஜய் டிவி பிக் பாஸ்ன்னொன்னே ஒரு சொந்தமாக வீடு கட்டிடுச்சு. கொஞ்சம் காசு கையில் இருந்துக்கும் போல. முதல்ல நாம 3வது பொண்டாட்டி, நமக்கு ஒரு புருஷனை வச்சுருக்கோம். இன்னொரு கோளாறு உள்ள தம்பதிகள் ஸ்வேதாவும் ஆதியும் காதலிக்கிறாங்க. அந்த தம்பதிகள் திருமணம் செஞ்சுட்டாங்களா இல்லையாங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸ்வேதாவும் ஆதியும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாங்கிற தகவல் உறுதியாக தெரியல. முதல்ல ஸ்வேதாவும் ஆதியும் தான் தங்கறதுக்கு இடம் இல்லைன்னு உடனே இவர் பங்களாவில் இடம் கொடுத்தாங்க. உதவி தானே சார்? ஒரு உதவி. ஏன் நீயே 3வது புருஷனை வச்சுக்கிட்டு இருக்க, இன்னொருத்தன் காதலிச்சு கொண்டாரான்னு சொன்னா அதை வச்சுக்கலாமா? அதை எந்த வீட்டில் சேர்ப்பாங்க? உன் வீட்டில் சேர்ப்பியா? சேர்க்க மாட்டில்ல. அப்புறம் என்ன? முதல்ல சேர்த்து தப்பு. அப்போ ஸ்வேதா என்ன பண்ணியிருக்கா? ஆதிக்கும் தாமரைச்செல்விக்கும் ஏதோ கசம்சா ஒன்று அவன் என்ன பண்ணிட்டா, ஆகா இது பிரச்சனையாக இருக்கா, ஓடிட்டா, எஸ்கேப் ஆயிட்டா. அப்போ நீ எதுக்காக அவங்கள வீட்டில் சேர்த்த? 2 பேரும் காதலிக்கிறாங்க, இடம் இல்லைங்கிறதுனால தான் வீடு கொடுத்த. ஸ்வேதா என்னைக்கு வீட்டை விட்டு போயிட்டாளோ, ஏய் நீ வெளியே போ அப்படின்னு துரத்திக்கணுமே நம்ம. ஏன் துரத்தலை? சரி, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆதி வந்து எனக்கு காசு இல்லை என்ன கேட்டால் செயினை கழட்டி கொடுத்துருக்கிய, உன் புருஷன்ட்ட கட்டி கொடுத்தியா இல்லையா? இல்லை. ஏன்னா அவன் ஒரு டம்மி பீஸ். இப்போ அவன் கொண்டு அடகு வச்ச இடத்துல வித்துவிட்டான்னு நீ சொல்கிற. இப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் எப்படி ஏமாத்திட்டான்னு சொல்லுவேன்? அவன் நாளைக்கு மீட்டு கொடுக்கலாம். நீ என்கிட்ட இருந்து திருடிட்டு போனான்னு சொல்லி தாமரைச்செல்வி. எதுக்கு இந்த ஒப்பாரி, எதுக்கு இந்த அழுக? முதல்ல இன்னும் சினிமாவிலையும் டிவிலையும் சரியாக கால் ஊன்றவில்லை தாமரைச்செல்வி. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த சீரியல்ல இருந்தே தாமரைச்செல்வியை தூக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏங்க சார்? ஒரு நாள் ஷூட்டிங், டிவி ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லிவிட்டு சினிமா ஷூட்டிங் வந்துருச்சு. சினிமாவில் ஒரே ஒரு நாள் கால் ஷீட் கேட்டிருக்கான். அப்போ என்ன கேரக்டர், என்ன அரசன் நம்பி புருஷனை கை விடலாமா? ஆக அரசனுங்கிற டிவியை நம்பி சினிமாவுக்கு வந்துச்சு. சினிமாவும் கை விட்டுருச்சு, டிவியும் கை விட்டுச்சு. தாமரைச்செல்வி. நான் அந்த படத்தை பார்த்தேன். ஒரே ஒரு ஃப்ரேம் 2 ஃப்ரேம் வருது. அது எதுக்கு வரணும்? அதாவது 1000 தான் இருந்தாலும் சிங்கத்துக்கு வாலாக இருக்கிறத விட பள்ளிக்கு தலையாக இருக்கலாம். நீ டிவி சீரியலில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்க, அதை பண்ணிட்டு போக வேண்டியதானே? இப்போ அரசனை நம்பி புருஷனையும் கைவிட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி பரபரப்பாக தாமரைச்செல்வி கம்ப்ளைண்ட்டு நகை திருடிட்டு போயிட்டான்னா டிவியில் ஒருத்தனும் தாமரைச்செல்வியை கூட வேண்டாம், பழைய தெருக்கூத்துக்கு தான் போக வேண்டியிருக்கு. இதுதான் தாமரைச்செல்விக்கு நாம் கொடுக்குற எச்சரிக்கை. முதல்ல நாம் நம்பி இருக்க தொழிலுக்கு விசுவாசமாக இருக்கணும். 2வது நம்ம தொழிலில் சிலர் நம்மளை ஏமாற்றலாம், இல்லை நாம் ஏமாறலாம். அந்த உஷாராக இருந்தாலும் வெளியே சொல்லக்கூடாது. இப்படி வெளியே சொன்னால் நாளைக்கு ஒரு டைரக்டர் வந்து தாமரைச்செல்வி கூப்பிடியானா, சார் அந்த மூணு யாருக்கும் ஒருத்தனோட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கா சார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதுக்கும் சரியாக இருக்குது சார்னு சொல்லுவோம். சரி முடியா வேற ஆளை பாரு அப்படின்றோம். இதுதான் டிவியோட நிலைமை. ஸோ சினிமா தொழிலுக்கு எந்தவித பங்கமும் வராமல், உங்களுக்கும் நட்டம் இல்லாமல் இல்லை பங்கம் வராமல் நடந்துக்கிட்டால் தான் சினிமாவும் டிவியும் உங்களை வாழ வைக்கும். நீங்களே இப்படி பப்ளிசிட்டிக்காக அவன் என்ன ஏமாத்திட்டு போயிட்டான்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா போலீஸுக்கும் விசாரணைக்கும் தான் நேரம் சரியாக இருக்கும். அப்புறம் எவன் நடிக்க கூப்பிடுவான்? இது தாமரைச்செல்வி யோசிக்க வேண்டாமா? சார் அந்த வீடியோவில் என்ன ஏமாத்திட்டாங்கன்னா ரொம்ப தாங்க முடியல அப்படின்னு இன்னொரு பூலாம் பேசுகிறாங்க சார். அதுவும் நடிப்பு தாங்களா? அது ஏற்கனவே தெருக்கூத்து நடிச்சிட்டு இருந்தது. அது இன்னும் நானும் சில நண்பர்கள் சொன்னாங்க, யூடியூப்பில் வந்து ஒவ்வொன்று அழுதிச்சான். நடிகைகள் அழுகிறதுலாம் நம்ம ஒரிஜினல் நினச்சிடக்கூடாது. சில நடிகைகளுக்கு வந்து அந்த கிளிசரின் போடாமே நடிக்கிற ஆற்றல் உண்டு. இவ்வளோ அந்த மாதிரி நடிக்கிறதா என்னங்கிறது நமக்கு தெரியல.
ஓகே சார், எனக்கு ஆதியை பத்தி ஒரு கேள்வி சார். இந்த ஒரு இஷ்யூல மட்டும் ஆதியோட பேர் வந்து அடிப்படல சார். இதுக்கு முன்னாடி சேத்துவாங்க என்ன சொல்லிருக்காங்க, நான் ஆதின்னு ஒருத்தர் லவ் பண்றேன், ஆனா இவர் கிடையாது, இவர் சம்பந்தமே இல்லாம என்னோட போட்டோல சேர்த்து வச்சு இன்ஸ்டால போஸ்ட் போடுறது, நான் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் சொல்றது, இந்த மாதிரி வேலை இவர் பாக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க சார் ஆதியை பத்தி. அது என்ன ஏன் மூதேவி அதை முதல்ல கொண்டு போய் போலீஸுங்களை சொல்ல வேண்டியதானே? ஸ்வேதா ஓடுனதுக்கான காரணம் தெரியுதா? அதாவது ஏதோ ஒரு உறவு, அது தவறான உறவா இருக்கலாம், இல்லை நேர்மறை உறவா இருக்கலாம். தாமரை செல்விக்கும் ஆதிக்கும் இருந்திருக்கு. அதை ஸ்வேதா பார்த்துட்டா. நீ வந்து 2 ஃபோட்டோவை இணைச்சி போடுற அளவுக்கு அவனை புத்திசாலியா? நீ அவனோட சேர்ந்து ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துருப்ப, அதுதான் போட்டிருப்பான். அதாவது சினிமா சரி, அசிஸ்டன்ட் டைரக்டர் இவன் என்னுடைய தயவனுக்கு வேணும்னு நீ வந்து சில விஷயங்களை ஒத்து போயிருக்கலாம். இப்போ எதுக்கு லபோதிபன்னு கத்துற நீ? பப்ளிசிட்டிக்காக அப்படி பார்க்கலாங்களா? பப்ளிசிட்டிக்காக இருந்தாலும் அந்த பப்ளிசிட்டி வந்து ராங் பப்ளிசிட்டி. நாளைக்கு எந்த டைரக்டரும் உனக்கு போட மாட்டான். அன்னைக்கு ஆதி மாட்டினா அப்புறம் நான் மாட்டிடுவேன் சொல்லி அவன் பாட்டு ஓடிடுவான். இது தாமரை செல்விக்கு அழிவைத்தான் ஏற்படுத்தும். நன்றிங்க சார். ரவிமோகன் கணேச இஷ்யூ பத்தியும் தாமரை செல்வியை பத்தி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.